என் பெயர் சுதீர். நான் கேழ்வரகை பற்றி கூறப் போகிறேன். கேழ்வரகில் உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து உள்ளது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கேழ்வரகினை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது. கேழ்வரகு பணியாரம், கேழ்வரகு கொழுக்கட்டை, கேழ்வரகு புட்டு போன்ற உணவு வகைகள் செய்யலாம். நன்றி. என் பெயர் ராகவி. இதுவரை நாம் அரிசி மாவு, உளுந்தம், கோதுமை மாவு தோசைகள் தான் இதுவரை சாப்பிட்டு இருப்போம். இதோ கம்பந்தோசை. இதில் கார்போஹைட்ரேட்டும் புரதச்சத்தும் அதிகமாக உள்ளது. தினமும் நார்ச்சத்து உள்ள உணவினை உணவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. கம்பந்தோசை, கம்பம் கொழுக்கட்டை, கம்பம் புட்டு, கம்பங்களி ஆகிய வகைகள் செய்யலாம். நன்றி. சோளத்தில் சத்து மிகவும் உள்ளது. புரதச்சத்து அதிகமாக உள்ளது. உடல் வளர்ச்சிக்கு கிடைக்கும். பயறுகளில் புரதச்சத்து மிகுதியாக உள்ளது. புரதச்சத்து உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இதுதான் முளைக்கட்டிய பயிறு. முளைக்கட்டிய பயிர் உடலுக்கு மிகவும் நல்லது. நன்றி. கிழங்குகளில் அதிக அளவு மாவுச்சத்து, நார்ச்சத்து உள்ளது. இதுதான் மரவள்ளி கிழங்கு. இதில் வைட்டமின், மாவுச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற சத்துக்கள் உள்ளது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இதில் வைட்டமின் ஏ, பி, சி, இரும்பு, பொட்டாசியம் சத்துக்கள் உள்ளது. உருளைக்கிழங்கில் வைட்டமின்கள், தாது உப்புகள், நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. நன்றி. வணக்கம். தாது உப்புகளும் மிகுதியாக உள்ள தெளிவான கண் பார்வைக்கு கீரைகள் உதவுகின்றன. நமது ரத்தத்தில் சோப்பணுக்கள் உருவாக உதவுகின்றன. இதுதான் வரலாற்று. இதை சாப்பிட்டால் நமக்கு ஞாபக சக்தி கிடைக்கும். இதுதான் தூதுவளை தோசை. இதை சாப்பிட்டால் சளி, இருமல் குறையும். இதுதான் கீரை தோசை. இதில் உயிர்ச்சத்து அதிகமாக உள்ளது. நன்றி. சத்துமாவி கேழ்வரகு, சம்பா, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பாசிப்பயிறு, சோளம், உளுந்து, சத்துமாவில் கொண்டு ரொட்டி, கொழுக்கட்டை, உருண்டை போன்றவை செய்யலாம். அதிக அளவு தானியங்கள் கலந்திருப்பதால் நம் உடலுக்கு தேவையான மாவுச்சத்து, புரதச்சத்து கிடைக்கின்றன. சத்து மாவு உண்பது உடலுக்கு நல்லது. மீனில் செய்யக்கூடிய உணவுகள் பற்றி கூறப்போகிறேன். மீனில் அதிக அளவில் புரதச்சத்து உள்ளது. மீன் உணவினை எடுத்துக்கொண்டால் மூளை வளர்ச்சி அதிகரிக்கும். மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் புற்று போன்றவை மீனில் செய்யக்கூடிய உணவுகள் ஆகும். இதுதான் மீன் குழம்பு. மீன் குழம்பில் புரதச்சத்து அதிகமாக உள்ளது. முட்டை, தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. நன்றி. வணக்கம். என் பெயர் ஆகாஷ். நான் உடலை குளிர்ச்சியாக்கும் குளிர்பானங்கள் பற்றி கூறப்போகிறேன். இதுதான் அருகம்புல் சாறு. இது வாதம், பித்தம் போன்றவை நீக்கும். இதுதான் எலும்பிச்சஞ்சாறு. இதில் வைட்டமின் சி சத்துக்கள் அதிகமாக உள்ளன. இதுதான் கேரட் சாறு. இதில் வைட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாக உள்ளன. இது நம் கண் பார்வைக்கு உதவுகின்றன.
இதுதான் பீட்ரூட் சாறு. இது வைட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாக உள்ளன. இது நம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதுதான் சுக்கு நீர். இது நமக்கு எளிதில் ஜீரணத்திற்கு பயன்படும். நன்றி.